என்ன ஒரு அழகான வீடு! குழந்தைகள் படிப்பதற்கு தனியாக இடம், கம கமவென வாசனை வரும் சமையலறை பகுதி, இவற்றையெல்லாம் பார்த்துவிட்டு இது வீடு என நினைத்து ஏமாற வேண்டாம். பேருந்து என்பதுதான் ஆச்சரியம் கலந்த உண்மை. ஜெர்மனியின் பெர்லின் நகரைச் சேர்ந்த காய் என்பவருக்கு நீனா என்ற மனைவியும் 12 வயதில் பென் என்ற மகனும் 10 வயதில் லெனி என்ற மகளும் உள்ளனர். செல்வந்தர் குடும்பத்தில் பிறந்த காய் சொந்த உழைப்பில் வாழ வேண்டும் என்ற வைராகியத்தோடு துபாயில் குடியேறினார். தம்பதி இருவரும் அங்குள்ள சாப்ட்வேர் கம்பெனியில் மற்றவர்களுக்கு பயிற்சியளிக்கும் சீனியர் சாப்ட்வேர் என்ஜினியர்களாக பணியாற்றி வருகின்றனர். தலா 50 லட்சம் ரூபாய் சம்பளம் என கணவன் மனைவி இருவரும் மாதம் 1 கோடி ரூபாய் வருமானம் ஈட்ட துபாயில் உள்ள பள்ளியில் மகன் பென் 7வது வகுப்பும் மகள் லெனி 6ஆம் வகுப்பும் படித்து வருகின்றனர். இப்படியாக ஜெர்மனியில் 3 தலைமுறைக்கான சொத்து, போதிய வருமானம் உள்ள காய் நீனா தம்பதி சொகுசு பேருந்து மூலமாக உலகம் முழுவதையும் சுற்றி பார்த்து வாழ்க்கையை அனுபவிக்க முடிவு செய்தனர். அதன்படி துபாயில் 10 லட்சம் ரூபாய் மதிப்பில் ஒரு பேருந்தை வாங்கிய அவர்கள் அதற்கு 40 லட்சம் ரூபாய் செலவு செய்து சமையலறை, குளியலறை, படுக்கையறை, ஏசி, டிவி, ஃப்ரிட்ஜ் ஆகிய வசதிகளோடு அதை சொகுசு வீடாக மாற்றினர். கடந்த ஆண்டு ஆகஸ்ட் 1ஆம் தேதி துபாயில் உல்லாச பயணத்தை தொடங்கிய காய் நீனா தம்பதி சொகுசு பேருந்து மூலமாக ஈரான், பாகிஸ்தான் உள்ளிட்ட நாடுகளுக்கு சென்று வந்தனர். 200 நாட்களை கடந்து சில தினங்களுக்கு முன்பாக பாகிஸ்தானின் வாகா எல்லை வழியாக இந்தியாவிற்கு வந்தனர். பஞ்சாப், உத்தரப்பிரதேசம், கர்நாடகா ஆகிய மாநிலங்களுக்கு சுற்றுலா சென்றுவிட்டு தற்போது சொகுசு வீடு பேருந்தில் மாமல்லபுரம் வந்தடைந்தனர். 5 ரதம் சாலையில் சொகுசு பேருந்தை நிறுத்திவிட்டு மாமல்லபுரத்தின் அழகை பார்த்து ரசித்து மகிழ்ந்தனர். இப்படி உலகம் முழுவதும் சுற்றி கொண்டிருந்தால் குழந்தைகளின் படிப்பு என்ன ஆவது என்ற கேள்வி எழலாம். குழந்தைகள் பென், லெனி ஆகிய இருவரும் சொகுசு பேருந்திலேயே லேப்டாப் மூலமாக ஆன்லைன் வகுப்பு பயில்கின்றனர். பேருந்தில் சோலார் வசதியும் பொருத்தப்பட்டிருப்பதால் அதன் மூலம் மின்சார வசதியை பெற்று மின்விசிறி, மின்விளக்கு, குளிர்சாதன வசதி, ஃப்ரிட்ஜ் ஆகியவற்றை பயன்படுத்துகின்றனர். இந்திய பயணத்தை முடித்துவிட்டு நேபாளம், மியான்மர், வியட்நாம், கம்போடியா, தாய்லாந்து, மலேசியா, சிங்கப்பூர், உருகுவே, பிரேசில் உள்ளிட்ட நாடுகள் வழியாக செல்லும் இந்த குடும்பத்தினர் அமெரிக்காவில் சொகுசு வீடு பேருந்து பயணத்தை நிறைவு செய்கின்றனர். கடல் சூழ்ந்த நாடுகளுக்கு சிறப்பு விசாவை பெற்று கப்பல் மூலம் சொகுசு பேருந்தை எடுத்து செல்லும் இந்த தம்பதி பின்னர் அந்த நாடுகளில் சாலை மார்க்கமாக சென்று சுற்றி பார்க்க உள்ளனர். இதுவரை 22,000 கிலோமீட்டருக்கு சொகுசு காரை அழுக்காமல் சளைக்காமல் சாப்ட்வேர் என்ஜினியர் காய் ஓட்டி வந்திருக்கிறார் என்பதுதான் ஹைலைட்டான விஷயம். உலகம் பிறந்தது எனக்காக, ஓடும் நதிகளும் எனக்காக என்ற சினிமா பாடலை சிலர் முணுமுணுப்பதோடு நிறுத்திக் கொள்கின்றனர். ஆனால் அந்த பாடலை போலவே வாழ்க்கையை கொண்டாடி மகிழும் இந்த குடும்பத்தினர் உண்மையிலேயே கொடுத்து வைத்தவர்கள்தான்.